Hey, hello everyone. Welcome back to our channel. நம்ம இப்போ வந்து ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிளி ஐ ஹவ் கிரியேட்டட் அ யூசர், அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் பிளெயின் டெக்ஸ்டில் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் வந்து நம்ம அத்தாரிட்டிஸ் வந்து ரீட் ஒன்லி அதெல்லாம் கொடுத்தோம். இப்போ இந்த கோடில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரொடக்ஷன் கோட்ஸ் எதுலேயுமே வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம இந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். பட் இட்ஸ் ஓகே டு பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிறது ஓகே தான். இப்போ இதில் யூசர் நேம் கூட ஓகே, இஃப் ஐ வாண்ட் டு லாகின் வித் தட் யூசர் நேம் இட்ஸ் ஃபைன். ஆனால் இந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளி பிளெயின் டெக்ஸ்டில் சேவ் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தட் வந்து நம்ம கோட் இப்போ வந்து நான் ஒரு கோடிங் பண்ணுறேன் அப்படின்னா இஃப் ஐ நீட் டு ஹேக் சிம்பிளி வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணி நான் பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம் இல்லையா, விச் இஸ் நாட் என்கிரிப்டட் ஒன், விச் இஸ் அ பிளெயின் டெக்ஸ்ட்டு. அண்ட் தென் வந்து அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை நான் சிம்பிளி வந்து கோடில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் காட்டிக்கு இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அ ஹேக்கர் ஆர் எனி அதர் பர்சன் டு ஆக்சஸ் அவர் பாஸ்வேர்ட். ஸோ டு அவாய்ட் திஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா பாஸ்வேர்டு என்கோடர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், சிம்பிளி நான் வந்து @bன்னு அனடேஷன் கொடுத்துட்டு this is going to return me a password encoder. Password encoder is an interface. நான் வந்து அந்த கிளாஸ் இன்டர்ஃபேஸ்குள்ளே போய் காமிக்கிறேன். Password encoder which is of going to return a password encoder. என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்டர்ஃபேஸ்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. See, this is an interface. The implementing classes என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் இருக்குது. பாஸ்வேர்டு என்கோடர்னா நான் வந்து பாஸ்வேர்டை வந்து இந்த மாதிரி தான் என்கோட் பண்ணணும், அந்த மாதிரி தான் என்கோட் பண்ணணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. நிறைய என்கோடிங் கிளாஸஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்க கிளாஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிகேட்டட் கிளாஸஸ். ஆனால் டெப்ரிகேட்டட் கிளாஸஸையும் ஏன் நம்ம வந்து இன்னும் வச்சுருக்கோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இஃப் யூ சி நிறைய ஓல்டு அப்ளிகேஷன்ஸ் லெகசி அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம என்கோட் டிகோட் எல்லாமே பண்ணியிருப்போம் கரெக்டாக. ஸோ அதனால டு அவாய்ட் தட் எந்த இஷ்யூவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டெப்ரிகேட்டட் கிளாஸஸையும் எகெயின் வச்சுருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா NOOP ரைட், நோ ஆப் பாஸ்வேர்டு என்கோடர். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை ஏன் டெப்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மீனிங்கும் எழுதியிருக்காங்க. This password encoder is provided for legacy and testing purposes only and it is not considered as secure. Secure இந்த கிளாஸ் வந்து செக்யூர்ட் இல்லை அப்படிங்கிறதால which is deprecated. இது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்கும் அண்ட் தென் லெகசி ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. திஸ் பாஸ்வேர்ட் என்கோடர் டஸ் நத்திங் யூஸ்ஃபுல் ஃபார் டெஸ்டிங் வென் வேரெவர் ஒர்க்கிங் வித் அ பிளெயின் டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட்ஸ் மே பி ப்ரிஃபர்ட். அதாவது இந்த பாஸ்வேர்ட் என்கோடர் கிளாஸ் என்ன பண்ண போகுதுன்னா ஒன்றுமே பண்ணாது, நம்மளோட பாஸ்வேர்டை சிம்பிளி ஒரு பிளெயின் டெக்ஸ்டாக தான் சேவ் பண்ண போகுது. அதனால இது வந்து மோஸ்ட்லி டெஸ்டிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ரீசன் தே ஹாவ் டெப்ரிகேட்டட் இட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டெப்ரிகேட்டர்லையும் படித்து பார்த்தீங்கன்னா திஸ் பாஸ்வேர்ட் என்கோடர் இஸ் நாட் செக்யூர்ட், இன்ஸ்டெட் யூஸ் அன் அடாப்டிவ் ஒன் வே ஃபங்க்ஷன் லைக் bcrypt பாஸ்வேர்ட் என்கோடர், PBKDF2 password encoder or script password encoder. Even better, use delegating password encoder which supports password upgrades. There are no plans to remove this support. It's deprecated to indicate that this is legacy implementation and is used considered and it is and using it is considered insecure. ஸோ ஏன் டெப்ரிகேட்டட் கிளாஸஸையும் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற எந்த டெப்ரிகேட்டட் கிளாஸஸ் போய் பார்த்தீங்கனாலும் விச் இஸ் யூஸ்டு ஃபார் த லெகசி அப்ளிகேஷனுக்காக தான் அந்த பாஸ்வேர்ட் என்கோடர்ஸ் டெப்ரிகேட் ஆயிருந்தாலும் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்ட் என்கோடர் இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டோமா. இப்போ திஸ் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் சம்திங். எதை ரிட்டர்ன் பண்ண போகுது? த பாஸ்வேர்ட் என்கோடரை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ பாஸ்வேர்ட் என்கோடரை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா சிம்பிளி ஐ கேன் கிவ் ரிட்டர்ன். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணணும்னா பாஸ்வேர்ட் என்கோடர் ஃபேக்ட்ரிஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் பாஸ்வேர்ட் என்கோடர் factories. இந்த ஃபேக்டரிக்குள்ள there are lot of methods. password encoders factoryன்றது கிளாஸ். நான் வந்து மெத்தடா ஸ்மால் லெட்டரில் கொடுத்துறேன் which is of capital letter. password encode factories.
ஓகே, இந்த பாஸ்வேர்ட் என்கோடர் ஃபேக்ட்ரிஸில் நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஐ எம் கோயிங் டு இம்போர்ட் திஸ் கிளாஸ். என்ன மெத்தட்னா கிரியேட் டெலிகேட்டிங் பாஸ்வேர்ட் என்கோடர். கிரியேட் டெலிகேட்டிங் பாஸ்வேர்ட் என்கோடர். இந்த மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிளி நான் வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணுறேன். இங்கே போனீங்கன்னா திஸ் இஸ் அ பாஸ்வேர்ட் என்கோடர். This is also going to return me a password encoder and இதுதான் வந்து password encoder factories. இந்த factoryல பார்த்தீங்கன்னா which is having a lot of decrypting methods. இப்போ பார்த்தீங்கன்னா LDAP, MD4, MD5, noop which we have used. நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் noopன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால தான் it is taking it as a plain text. noopன்றது யாருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்க, நோஆப் பாஸ்வேர்ட் என்கோடருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்க விச் இஸ் ஆஃப் பிளெயின் டெக்ஸ்ட். ஆஃப்டர் தட் PBKF2 இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் டிஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி திஸ் bcrypt பாஸ்வேர்ட் என்கோடர். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் டிஃபால்ட்டாக இந்த மெத்தட் யாரை கூப்பிடும். நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இந்த இந்த வேல்யூஸ் கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட் இட் வில் டேக் அஸ் அ bcrypt பாஸ்வேர்ட் என்கோடர். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இட் இஸ் சம்திங் லைக் எப்படின்னா ரிட்டர்ன் நியூ bcrypt பாஸ்வேர்ட் என்கோடர். இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன் நான் bcrypt பாஸ்வேர்ட் என்கோடர்னு இதுக்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிடலாமே. why have I given பாஸ்வேர்ட் என்கோடர் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து கிரியேட் டெலிகேட்டிங் பாஸ்வேர்ட் என்கோடர்னு கொடுத்து அதுலேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ bcrypt பாஸ்வேர்ட் என்கோடர் டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் எனி அதர் திங்ஸ். பட் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் இப்போ ஒருவேளை இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆர் 1 இயருக்கு அப்புறம் bcrypt பாஸ்வேர்ட் என்கோடர் பதிலாக scrypt பாஸ்வேர்ட் என்கோடர் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த கான்ஃபிக் கிளாஸில் வந்து சிம்பிளி நான் இந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு scrypt பாஸ்வேர்ட் என்கோடர்னு நான் க்ரியேட் பண்ணோம். இந்த மாதிரியான எந்த விஷயமும் எனக்கு என்னோட ப்ராஜெக்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதால தான் சிம்பிளி நான் வந்து பாஸ்வேர்ட் என்கோடர் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து கிரியேட் டெலிகேட்டிங் பாஸ்வேர்ட் என்கோடராக ஃபெச் பண்ணுறேன். இப்போ என்னோட பாஸ்வேர்டு எப்படி என்கிரிப்ட் ஆக போகுது அப்படின்னா விச் இஸ் கோயிங் டு பி அ bcrypted பாஸ்வேர்ட். இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ சால்வ் ஆகிடுச்சு. நான் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டாக சேவ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு என்கோடிங் பண்ண போகிறேன். அதுவும் bcrypt பாஸ்வேர்டு என்கோடர்ன்ற கிளாஸ் மாதிரி நம்ம என்கோட் பண்ண போகிறோம். இப்போ சிம்பிளி நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டாக சேவ் பண்ணியிருக்கேன். பிளெயின் டெக்ஸ்ட் இஸ் ஃபைன். ஆனால் வாட் இஃப் யாராச்சும் வந்து பார்த்தாங்கன்னா இட்ஸ் சிம்பிளி என்னோட ஹோல் பாஸ்வேர்டையும் நான் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ டு அவாய்ட் திஸ் நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற யூசருக்கு 1 2 3 4 5 இருக்கட்டும். நான் அட்மின் இருக்கு இல்லையா 5 4 3 2 1 இதை ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாஸ்வேர்டை பிளெயின் டெக்ஸ்டாக சேவ் பண்ணாமல் ஐ நீட் டு என்கிரிப்ட் பண்ணி நான் இங்கே வந்து ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் கோ டு த ப்ரௌசர். இப்போ எட்ஜில் வந்து நான் bcrypt பாஸ்வேர்டு bcrypt ஜென்ரேட்டர்னு கொடுத்ததையும் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா bcryptgenerator.com இதை கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிளி இங்கே வந்து டெக்ஸ்ட் டு ஹேஷ்ன்னு இருக்கா, இங்கே வந்து நான் என்னோட பாஸ்வேர்டை கொடுக்குறேன் 5 4 3 2 1ன்னு சொல்லிட்டு. இப்போ க்ரியேட் ஹேஷ்ன்னு அதையும் எனக்கு ஒரு ஹேஷ் கோட் க்ரியேட் ஆகும். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். சிம்பிளி இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒன்ஸ் வந்து ஹேஷ் கோடை க்ரியேட் பண்ணேன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் இப்போ இதோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எகெயின் நான் ஜென்ரேட்டுன்னு கொடுத்தா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எகெயின் நான் ஜென்ரேட்டுன்னு கொடுக்கும்போது ஐ வில் கெட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இட் இஸ் அ ஒன் வே. இதை வந்து நான் டீகோட் பண்ணிக்க முடியும்ல. அப்புறம் ஏன் நான் வந்து இதை சேவ் பண்ணணும்னா இது வந்து பேசிக்காக ஒன் வே. நான் வந்து என்கிரிப்ட் பண்ணிட்டேன், தட்ஸ் இட். என்னால் டீகோட் பண்ணி வேல்யூலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒன் வேன்றதால நான் இதை யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் தட் இப்போ ஒரு ஹேக்கர் வந்து நம்மளோட பாஸ்வேர்ட் பார்த்தாலும் விச் இஸ் அ என்கிரிப்டட் ஒன் விச் இஸ் நாட் அ நார்மல் ஒன்னாக இருந்தால் நான் அதை போட்டுப்பேன். இப்போ சரி ஓகே இதுதான் பாஸ்வேர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டா அப்படின்னாலும் இட் won't ஒர்க் பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் என்கிரிப்டட், இட் இஸ் நாட் த சேம். அதனால இது வந்து சேஃபர் வே. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் போயிடுவோம். இங்கே பிளெயின் டெக்ஸ்டாக இருக்கு இல்லையா, இந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளி நான் என்னோட வேல்யூவை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வேல்யூ பேஸ்ட் பண்ணதையும் இட் இஸ் எ நார்மல் bcrypted பாஸ்வேர்டு தான்.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே பாஸ்வேர்டு என்கோடர் யாரை கொடுத்துருக்கோம், bcryptன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் அ bcrypt பாஸ்வேர்டு தான். ஆனால் இந்த மாதிரி NOOP மாதிரி நான் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும்னா சிம்பிளி கர்லி ப்ராக்கெட்டில் bcryptன்னு சொல்லிக்கலாம். இது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான், பட் போத் ஆர் சேம். இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து 1 2 3 4ன்னு எனக்கு தெரியுது. இப்போ நீங்கள் செகண்ட் இதை படிக்கும்போது என்ன தெரியுது, ஒன்றுமே தெரில. கரெக்டாக இதை வச்சு என்னால் பாஸ்வேர்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் வந்து இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிவிட்டு நம்மளோட அப்ளிகேஷனை இன்காக்னிட்டோ மோடில் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம பாருங்கள், இங்கே வெல்கமுக்கு அத்தென்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். வெல்கம் அண்ட் கான்டாக்டை நம்ம யூஸ் பண்ணி அத்தென்டிகேட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, லெட் இட் ஸ்டார்ட். நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லெட்ஸ் கோ ஆன் டு த ப்ரௌசர். இப்போ நம்ம யூஆர்எல்லை ப்ரௌசரில் ஹிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ வெல்கமும் கான்டாக்டும் நம்ம அத்தென்டிகேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. நான் வந்து யூசர் நேம் வந்து யூசர்னு சொல்கிறேன். ஆஃப்டர் தட் பாஸ்வேர்ட் 1 2 3 4 5. இது வந்து நான் பிளெயின் டெக்ஸ்டாக கொடுத்துருந்த பாஸ்வேர்ட் தான். இப்போ நான் சைன்இன்னு கொடுத்தேன்னா இட்ஸ் கிவிங் மீ த ரெஸ்பான்ஸ். எகெயின் நான் வந்து அட்மின் வச்சு லாகின் பண்ணோம் அப்படின்னா இங்கே நான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் வெல்கம் நான் வந்து லாகின்னு கொடுக்குறேன். பிகாஸ் நம்மளோட செஷன் வந்து ரெக்கார்ட் ஆகிடுக்கும், வாட் எவர் இட் இஸ். அதனால நான் லாகின்னு கொடுத்துட்றேன். இப்போ இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் யூசர் நான் அட்மின்னு கொடுத்துட்டு 1 செகண்ட். ஓகே, த பெஸ்ட் வே வந்து நான் சிம்பிளி ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, அந்த டைம் என்ன ஆச்சுன்னா அந்த யூசர்ன்றது இருந்துச்சு, நான் ரிமூவ் பண்ண முடியல. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோட செஷன் வந்து இன்காக்னிட்டோ மோடுன்றதால வந்து ரிமூவ் ஆயிருக்கும். சிம்பிளி நான் வந்து என்னோட பாஸ்வேர்ட் என்னோட யூஆர்எல் கொடுக்குறேன். இப்போ அட்மினுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 5 4 3 2 1, ரைட்? ஸோ 5 4 3 2 1 கொடுத்தா இட் இஸ் எகைன் கோயிங் இன்சைட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் சிம்பிளி நோஆப் கொடுக்கறத விட நான் என்கோடிங் கொடுத்தாலும் இட் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். கரெக்டுங்களா? இப்போ நான் இதில் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன இஷ்யூஸ் சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் இட் இன் அ பிளெயின் பாஸ்வேர்ட் நான் எப்படி என்கிரிப்ட் பண்ணணும், நான் இங்கே வந்து எந்த பாஸ்வேர்ட் என்கோடருமே யூஸ் பண்ணலை. டு யூஸ் எனி பாஸ்வேர்ட் என்கோடர் நான் வந்து சிம்பிளி ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் பிளெயின் டெக்ஸ்டாக என்னோட பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணாமல் என்கிரிப்ட் பண்ண பாஸ்வேர்டாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இட் இஸ் ஆப்ஷனல். இந்த bcryptன்றது ஆப்ஷனல் தான். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிவ், இஃப் யூ டோன்ட் வாண்ட் யூ கேன் நாட், யூ won't give, இட்ஸ் ஃபைன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இஃப் யூ கோ இன்சைட் த PasswordEncoderFactories கிரியேட் டெலிகேட்டிங் பாஸ்வேர்ட் என்கோடர்னா இங்கே சிம்பிளி பாருங்கள், நிறைய பாஸ்வேர்ட் என்கோடர்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். பட் டிஃபால்ட் வந்து bcrypt 1 தான். இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா bcryptன்னு யூஸ் பண்ணால் டிஃபால்ட் 1. ஸோ நாங்கள் எப்போ இந்த மெத்தடை கால் பண்ணாலும் பேசிக்கலி bcrypt 1 தான் கால் ஆகும். அண்ட் த ஃபர்ஸ்ட் மெத்தட் வி ஹவ் ஆல்ரெடி கால்ட் இஸ் நியூ bcrypt பாஸ்வேர்ட். இதை ஏன் வந்து நான் bcryptை வந்து டிஃபால்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே ஒவ்வொன்றும் பாருங்கள். இப்போ LDAPன்னு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிளாஸில் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி யூ நீட் டு கிவ் இட் அஸ் LDAP. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு யூஸ் எனி அதர் திங்ஸ் நீங்கள் வந்து அதை தான் ப்ரொவைட் பண்ணணும். ஆனால் இங்கே பாருங்கள், பேசிக் ஃபர்ஸ்ட் திங் டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, bcryptன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் என்கோடிங் ஐடி விச் இஸ் ஆஃப் த bcrypt. ஏன்னா இதை தான் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். அண்ட் திஸ் இஸ் த டிஃபால்ட் 1. ஸோ நீங்கள் எப்போ எது க்ரியேட் பண்ணாலும் த டிஃபால்ட் 1 bcrypt எடுத்துக்கும். இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளிசிட்லி சே இட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா அதை நீங்கள் வந்து அங்கே கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டை எப்படி என்கோட் பண்ணுறது வித்தவுட் யூஸிங், அதாவது பிளெயின் டெக்ஸ்டாக சேவ் பண்ணாமல் என்கோட் பண்ணி சேவ் பண்ணுறது எப்படின்னா, சிம்பிளி ஐ நீட் டு கிரியேட் அ மெத்தட் which is going to return a password encoder, and the return type is something PasswordEncoderFactories create delegating password encoder. நான் ஏன் இங்கே return new bcrypt password encoderன்னு கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து bcrypt password encoder வந்து டிஃபால்ட்டாக இருக்கு. பட் இட் இஸ் நாட் த சேம் இன் எவ்ரி டைம். அதனால நான் வந்து இந்த மாதிரி கொடுக்காம சிம்பிளி
PasswordEncoderFactories create delegating passwordனு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நம்ம என்கிரிப்ட் பண்ண பாஸ்வேர்டை இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரிங் இட் இன் அ பிளெயின் டெக்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இன்னும் அப்கமிங் செஷன்ஸில் பாஸ்வேர்ட் என்கோடரோட டீப்பாக நம்ம லேர்ன் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி யூசர் டீட்டெயில்ஸு யூசர் 1 யூசர் 2 இந்த மாதிரி சேவ் பண்ணாமல் டேட்டாபேஸில் பாஸ்வேர்டு, ஏன்னா ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷனாக வி வில் பி ஸ்டோரிங் இட் இன் அ டேட்டாபேஸ், நாட் இன் அ அப்ளிகேஷன். ஏன்னா வந்து எனக்கு தெரியாது, ஒரு யூசர் யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் க்ரியேட் பண்ணலாம், 2 யூசர் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே. இஃப் இட் இஸ் மோர் தேன் 1000 யூசர்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் யூசர் க்ரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம வந்து டேட்டாபேஸில் எப்படி வந்து சேவ் பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். ஃபார் தட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பாஸ்வேர்டை எப்படி என்கோட் பண்ணுறதுன்னு சொல்லி லேர்ன் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இட்ஸ் ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறைக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. வில் see you in another video. Thank you. Bye bye.